மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் என்ற வரிசையில் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் என நினைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது பேசிய திருச்சி சிவா, ஒற்றுமை என்பது தமிழகத்தின் அடிப்படை கோட்பாடு என்று தெரிவித்தார். பேசுகிற மொழி வேறு, உண்ணுகிற உணவு முறை வேறு. அப்படியே நகர்ந்த மராட்டியம் சென்றால் அவர்கள் பேசுகிற மொழி வேறு, பண்பாடு வேறு, வணங்குகின்ற முறை வேறு. பஞ்சாபிலே ஒன்று. இப்படி இருக்கிற இந்த நாடு அவர்களுக்கு என்ற சுயத்தன்மை இருந்தாலும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் என்கிறோம். ஆனால் இதை சிதைப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு எல்லாவற்றையும் ஒன்றாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே கல்வி திட்டம், ஒரே நாடு ஒரே ஒரு மதம் தான் இருக்க வேண்டும், ஒரே ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை, ஒரே நாடு என்று சொல்லி ஒரே தேர்தல் என்று கொண்டு போகிறார்களே, இதனுடைய பொருள் என்ன? இந்தியா என்கின்ற மதசார்பற்ற இந்த நாட்டில் ஒரு மதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமியர்களை குறிவைத்து பல சட்டங்கள், மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிற அளவிற்கு பல சட்டங்கள். அதில் ஒன்றுதான், நீங்கள் இந்தி படித்தால்தான் ஒன்றிய அரசிலிருந்து நிதி தருவோம் என்று சொல்கிறார்.